Hello everyone, welcome to Gomati's collection. So இன்னைக்கு நம்ம யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு important 5 mark question பார்க்க போறோம். என்ன அப்படின்னா that is axial line. Electric field at a point due to electric dipole moment on axial line. Axial lineல ஒரு imaginary lineல நம்ம electric field find out பண்ண போறோம். So இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Unit 1 electrostatics la electric field at a point due to electric dipole moment on axial line. So axial line is considered as an imaginary line. So imaginary line la we have to find the electric field. Okay. So electric field find out பண்ண போறோம். எதை வச்சு அப்படின்னு சொல்லும்போது it is due to the electric dipole moment. இந்த electric dipole moment எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து இங்கே நம்ம axial lineல electric field find out பண்ண போறோம். Consider an imaginary line. அந்த லைன் நம்ம draw பண்ணிருக்கிறோம். அந்த imaginary axial lineல ஒரு 2 points consider பண்றோம். Consider a point A and B. Okay. A having the charge minus Q, B having the charge plus Q. A, B ஓட midpoint எது அப்படின்னா நம்ம O அப்படின்னு consider பண்றோம். A, B ஓட distance என்ன அப்படின்னா 2A. Okay. So AB total distance is 2A. அப்ப midpoint separate பண்ணிருக்கிறோம். அப்ப AO ஓட distance என்னன்னா A தான். OB ஓட distance என்ன A. So A plus A 2Aன்றத consider பண்றோம் total distance. இது பிரிச்சு இருக்கிறதுனால AO distance என்ன A. OB distance என்ன A. Total distance is 2A. Okay. So இந்த axial lineல ஒரு point consider பண்றோம். Consider a point P. So இந்த பாயிண்ட் Pன்னு கன்சிடர் பண்றேன். இந்த பாயிண்ட்ல எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுதுன்றத நம்ம பார்க்க போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதனால ஆக்ட் ஆகும்? இங்க சார்ஜ் இருக்கு, ரெண்டு சார்ஜ் இருக்கு. ஒரு சார்ஜ் பிளஸ் Q, இன்னொரு சார்ஜ் மைனஸ் Q. ஸோ ரெண்டு சார்ஜ் இங்க இருக்கிறதுனால இந்த ரெண்டு சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த Pன்ற பாயிண்ட்ல எப்படி ஆக்ட் ஆகும்? ஸோ பிளஸ் Q ஓட சார்ஜ் எப்படி ஆக்ட் ஆகும்? அட் த எண்ட் E பிளஸ் மைனஸ் Q அட் த எண்ட் E மைனஸ். இது ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது டோட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த Pன்ற பாயிண்ட்ல ஆக்சியல் லைன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ என்ன பண்ண போறோம்? பிளஸ் Q ஓட சார்ஜ் ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட் தட் இஸ் E பிளஸ் கண்டுபிடிக்கணும். மைனஸ் Q ஓட சார்ஜ் E மைனஸ் கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிடலாம் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் நம்ம கன்சிடர் பண்ணி இங்க பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த அசம்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஜஸ்ட் ஒரு 4 லைன்ஸ்ல. AB is acting as a ரெண்டு போல்ஸ் இருக்கு, டைபோல் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ டைபோல் மொமெண்ட் என்ன? டைபோல் மொமெண்ட் சார்ஜ் இருக்கிறதுனால. சார்ஜ் என்னது? Q. Qனாவே சார்ஜ் தான் சொல்றோம். அப்போ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் AB இஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். AB ஓட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன் நான்? 2A. ஓகே. P இஸ் த பாயிண்ட் ஆன் ஆக்சியல் லைன் சொல்லியிருந்தேன். AB ஓட டிஸ்டன்ஸ் 2A. AO ஓட டிஸ்டன்ஸ் என்ன? A. OB ஓட டிஸ்டன்ஸ் என்ன? A. So A is equal to 2A. இது டோட்டலா நம்ம எழுதிக்கலாம். Then இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்? O is the mid point. அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து நம்மளுக்கு P என்ற பாயிண்டோட டிஸ்டன்ஸ் என்னன்னா R. அதை நம்ம எடுத்துக்கிறோம். So from the point O to P the distance is R. So இதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா எழுதியாச்சு. இது வரைக்கும் நம்ம assumptions கொடுத்தோம். இப்போ என்ன find out பண்ண போறோம்? electric field due to B. அப்புறம் electric field due to the charge A. அந்த சார்ஜ் ஏன்ற சார்ஜ்ல என்ன இருக்கு? மைனஸ் Q. எலக்ட்ரிக் ஃபீல்ட் Bன்ற பாயிண்ட்ல என்ன இருக்கு? பிளஸ் Q. அப்ப இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் P. ஓகே. ஸோ இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். திஸ் இஸ் த ப்ரூஃப். ஓகே. So before going to find the electric field, what is electric dipole moment that we have to know? Electric dipole moment எந்த alphabetல நம்ம represent பண்ணுவோம் அப்படின்னா P, small p ன்ற alphabetல represent பண்ணுவோம். So small p represents as electric dipole moment. Electric dipole moment is defined as the product of one of the charge and distance between them. இதுதான் இதோட definition, actual definition. இப்போ definition இது எப்படி இருந்து வந்ததுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு. So consider charges plus Q and minus Q charges. It is separated by a distance 2D. Okay. So இங்க என்ன பண்றோம் அப்படின்னா electric dipole moment is defined as the product of any one of the charge and total distance between them. இதுதான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா electric dipole moment ன்னு எடுத்துக்கிறோம். இதோட யூனிட்னு பாத்தீங்கன்னா
சார்ஜோட யூனிட் என்ன கூலும், டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன மீட்டர். ஓகே, அப்போ கூலும் மீட்டர், இட்ஸ் யூனிட் இஸ் கூலும் மீட்டர். எதோட யூனிட், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட யூனிட். சார்ஜோட யூனிட் கூலும், டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இஸ் டிஃபைன்ட் as the product of any one of the charge and distance between them. ஓகே, ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம ஃபர்தராக அங்கே ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ முன்னாடி என்ன பார்த்தோன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் பார்த்தோம். இப்போ அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா அந்த E + E- கண்டுபிடிக்கணும். அது என்ன ஃபார்முலாலேருந்து வரும் அப்படின்னா கூலும்ஸ் லா. The electrostatic force of attraction or repulsion, attractionாக இருக்கலாம், சார்ஜஸ் ரிப்பல்ஷனாக இருக்கலாம், is directly proportional to product of the charge. Product of two charges எடுத்துக்கலாமா, Q1 Q2, and it is inversely proportional to square of the distance. This is the main theme. Okay, so electrostatic force is directly proportional to product of two charges, inversely proportional to square of the distance. So இந்த proportionality sign remove பண்ணணும்னா ஒரு constant தேவை, K constant, Q1 Q2 by R square. So இதை எப்படி எழுதலாம், E is equal to K ஓட வேல்யூ 1/4 pi epsilon naught, Q நம்மளுக்கு ஒரே ஒரு சார்ஜ் எடுக்கிறோம் அப்படின்னா Q R square. ஸோ இது ஒரு பேசிக் ஃபார்முலா. E is equal to 1/4 pi epsilon naught Q by R square. ஓகே, ஸோ Q வந்து ஒரே சார்ஜ் நான் இப்போ எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் Q மட்டும்தான் போடுவேன். தென் R square is the distance. டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதோட திஸ் இஸ் த பேசிக் ஃபார்முலா. ஸோ as I said already நம்ம கூலும்ஸ் லாலேருந்து ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். E is equal to 1/4 pi epsilon naught Q by R squareன்னு. இப்போ வேற என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நான் சொன்னேன் E plus and E- ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் P இது கிடைச்சிடும். ஸோ இந்த சார்ஜ் எங்கேருந்து எடுக்க போகிறோம், ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னா அந்த ப்ளஸ் Q எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, Bன்ற பாயிண்ட்ல லொக்கேட் ஆகிருக்கு. So electric field at a point B due to the charge. Electric field எங்கிருந்து ஆக்ட் ஆகுது, இந்த Bன்ற பாயிண்ட்ல இருந்து Pக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், BP. இதோட டிஸ்டன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, BP இந்த டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். Bன்ற பாயிண்ட்ல என்ன சார்ஜ் இருக்கு அப்படின்னா பிளஸ் Q சார்ஜ், ஏல மைனஸ் Q. ஃபர்ஸ்ட் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம், நம்ம B கன்சிடர் பண்றோம். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் B டியூ டு த சார்ஜ் பிளஸ் Q. ஸோ Bன்ற பாயிண்ட்ல பிளஸ் Q சார்ஜ்ல இருந்து Pன்ற பாயிண்ட் வரைக்கும் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுதுன்னா E plus is equal to அந்த கூலும்ஸ் லா ஃபார்முலா எழுதிக்கலாம், 1/4 pi epsilon naught Q. ஆல்ரெடி சார்ஜ் நம்மளுக்கு தெரியும் பிளஸ் Q, Q by R ஸ்கொயர்ன்றது ஃபார்முலா. இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியல, R ஸ்கொயர்ன்றது ஃபார்முலா இங்க இருக்கு நம்மளுக்கு மெயின் ஃபார்முலா. அப்போ டிஸ்டன்ஸ் என்னது இங்க, BP ஸ்கொயர், ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். நான் டிஸ்டன்ஸ் தெரியல, அதனால இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் BP ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இதை மறுபடியும் எப்படி எழுத போறேன் அப்படின்னா E plus is equal to 1/4 pi epsilon naught Q by BP ஓட ஃபார்முலா. இங்கிருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்ப என்ன கண்டுபிடிக்கலாம்னா இந்த Pன்ற பாயிண்ட்ல இருந்து Oன்ற பாயிண்ட் வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, R இருக்கு, Rன்ற டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ OP டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இதை மைனஸ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, OP டிஸ்டன்ஸ்ல இருந்து OB டிஸ்டன்ஸ் மைனஸ் பண்ணும்போது நான் இங்கே கூட ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். OP மைனஸ் OB எழுதிக்கலாமா, இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸ் கிடைக்கும், BP கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், டோட்டல் டிஸ்டன்ஸ் OPல இருந்து இந்த OB டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸ் கிடைக்கும், BP டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ BP is equal to OP minus OB. OP ஓட வேல்யூ என்ன இருக்கீங்க, R மைனஸ் OB ஓட வேல்யூ என்ன, A. ஸோ R minus A. BP ஓட வேல்யூ என்னது, BP is equal to நம்ம கண்டுபிடிக்க போற டிஸ்டன்ஸ் BP தானே. ஸோ BP is equal to R minus A. அப்போ BP square is equal to R minus A the whole square. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் இதை சொல்றேன் பார்த்துக்கோங்க, டோட்டல் டிஸ்டன்சஸ் OP மைனஸ் இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் OB இந்த மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸ் கிடைக்கும்னா BP டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஒன்று எழுதியாச்சு. E மைனஸும் அதே ஃபார்முலா தான், E மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught. இப்போ எது வரைக்கும் பார்த்தோம், பிளஸ் Q சார்ஜ் வரைக்கும். அடுத்தது A பாயிண்ட் எடுத்துக்கிறோம், பாயிண்ட் A டியூ டு த சார்ஜ் மைனஸ் Q எடுத்துக்கிறோம். அப்போ சேம் ஃபார்முலா Q by
எந்த ஸ்கொயரு பிபி ஸ்கொயர் முடிச்சிட்டோம். பில இருந்து இந்த பாயிண்ட் பி வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி ஆக்ட் ஆகுது. அடுத்தது என்ன எடுத்திருக்கோம், ஏல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி ஆக்ட் ஆகுது. அப்போ ஏபி ஸ்கொயர். இதை எப்படி எழுதலாம், இ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 q பை ஏபி ஓட டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, ஓபி. ஓபி இது வரைக்குமே நின்றுது, ஏ வரைக்கும் போல. அப்ப என்ன பண்ணணும், ஓபி பிளஸ் ஏஓ ஆர் ஓஏ. ஓபியோட வேல்யூ என்ன, ஆர், பிளஸ் ஏஓட வேல்யூ என்ன, ஏ. அப்ப ஆர் பிளஸ் ஏ, ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அசியூம் பண்றோம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் அசியூம் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்னது, ஆர் மைனஸ் ஏ, செகண்ட் என்னது, ஆர் பிளஸ் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதான் ரெண்டுத்தையுமே டோட்டல் பண்ணுறோம். அப்போ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிவன் பை, ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் கிவன் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சோம், இ பிளஸ், செகண்ட் ஈக்குவேஷன் இ மைனஸ். அது ரெண்டுத்தையும் எடுத்து எழுத போகிறோம். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு, இ பிளஸோட வேல்யூ என்ன, 1/4πε0 q பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். 1/4πε0 q பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். பிளஸ் நடுவில் இருக்கு. ஸோ இது இ பிளஸோட வேல்யூ, இ மைனஸோட வேல்யூ எழுதிக்க போறேன். q பை ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஸோ this is e plus and e minus. e minus மறுபடியும் கூட பார்த்துக்கோங்க, r plus a the whole square, இது r minus a the whole square. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் எழுதியாச்சு. இங்க என்ன இப்போ நம்ம இண்டிகேட் பண்ண போறோம் அப்படின்னா, e மைனஸோட சார்ஜ் என்ன அப்படின்னா மைனஸ் q. அதை இந்த இடத்துல நம்ம இண்டிகேட் பண்ணியாச்சு. இப்போ சொன்னாதான் இது கரெக்டா இருக்கும். ஸோ e is equal to 1/4πε0 q by r minus a the whole square. இப்போ பிளஸ் இன்டூ மைனஸ் என்னது, மைனஸ். So again 1/4πε0 q by r plus a the whole square. So இது அப்படியே எழுதிட்டேன். இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன டேர்ம் அப்படின்னா இ மைனஸோட டேர்ம். இதையும் நம்ம எழுதிட்டோம். ஜஸ்ட் சிம்பிளி பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ்னு எழுதிட்டேன். இப்போ இ இஸ் ஈக்குவல் டு, இங்க காமன் திங்ஸ் ஆர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியூ 4πε0 காமனா இருக்கு, அதை வெளியில எடுத்துக்கலாம், ரெண்டுத்துக்கும் காமனா. ஸோ கியூ பை 4πε0 காமனா இருக்கு, வெளியில எடுத்துட்டேன். அப்போ மீதி என்ன இருக்கும், இங்க 1 பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். காமனா இங்க மைனஸ். இங்க q பை 4πε0 வெளியில எடுத்துட்டோம். அப்ப இங்கேயும் என்ன இருக்கும், 1 பை ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஸோ இவ்வளோதான் இருக்கும். ஏன் அப்படின்னா q பை 4πε0 வெளியில எடுத்தாச்சு. ஸோ e இஸ் ஈக்குவல் டு, ஆஸ் யூஷுவல் இதை அப்படியே ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறீங்க. கிராஸ் மல்டிப்ளைனா நான் ஜஸ்ட் ஒரு டாட்டட் லைன்ஸ் போடுறேன். கிராஸ் மல்டிப்ளை r plus a the whole square into 1 is r plus a the whole square. Same thing. நடுவில் ஒரு minus. r minus a the whole square into 1 is r minus a the whole square by. இங்க என்ன இருக்கு, r minus a the whole square, r plus a the whole square. இது எந்த ஃபார்முலால வரும் அப்படின்னா, இது ரெண்டுத்தையுமே சேர்த்து எந்த ஃபார்முலால எழுதலாம்னா, r square minus a square the whole square. இதுதான் இதோட ஃபார்முலா. இது என்ன ஃபார்மேட்லனா, a minus b the whole square, a plus b the whole square. ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னா, a square minus b square the whole squareக்கு ஈக்குவல். அதனால இந்த ஃபார்மேட் எடுத்து இதை அப்படியே எழுதிக்கிட்டேன். க்ளோஸ் த bracket. Then e is equal to q by 4πε0. Open the bracket and expand the terms. இதை expand பண்ண போறோம். a plus b the whole square. அப்போ a square plus b square plus 2ab எழுதியாச்சு. அந்த ஃபார்மேட்ல இதை எழுதிட்டேன். நெக்ஸ்ட் a minus b the whole square எழுத போறோம். ஸோ இங்க ஸ்பேஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ a minus b the whole square ஃபார்மேட் இப்போ தெரியும் நினைக்கிறேன் கிளியரா. ஸோ a square that is r square minus 2ab 2 ab என்னது RA plus b square, b என்னது a square. So இந்த ஃபார்மேட்ல a plus b the whole square format, a minus b the whole square format எழுதிட்டேன். மீதி டினாமினேட்டர்ல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுத போறேன். ஸோ அதுவுமே எழுதியாச்சு. ஓகே,
ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். எதுக்குள்ள அப்படின்னா இந்த மைனஸ் எடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ள நான் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ மைனஸ் இன்டூ ஆர் ஸ்கொயர் இஸ் மைனஸ் ஆர் ஸ்கொயர், மைனஸ் இன்டூ மைனஸ் 2RAனா ப்ளஸ் 2RA. அது எழுதுறேன் பார்த்துக்கோங்க. E இஸ் ஈக்குவல் டு Q பை 4 எப்சிலன் நாட். ஆஸ் யூஷுவல் இது அப்படியே இருக்கட்டும், 2RA வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் 2RA ப்ளஸ் 2RA minus into plus a square minus a square by as usual r square minus a square the whole square. Okay, இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம்? plus r square minus r square plus a square minus a square கேன்சல் பண்றோம். அப்ப இங்க left out thing என்ன இருக்கோ அதை எடுத்து நான் next pageல எழுதுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் அவுட் திங் என்ன இருக்குன்னா இதுதான் இருந்துச்சு. ஆர் ஸ்கொயரும் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு, மீதி இவ்வளோதான் இருந்தது. அப்போ E இஸ் ஈக்குவல் டு Q பை 4 எப்சிலன் நாட் 2RA என்ன ஆட் பண்ணா 4RA பை இந்த ஏன்ற டேர்ம் ஆரை கம்பேர் பண்ண சொல்ல ரொம்ப சின்னது. அப்போ ஏன்ற டேர்ம் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். நெக்லெக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன மட்டும் இருக்கும்னா ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்போ E இஸ் ஈக்குவல் டு Q பை 4 எப்சிலன் நாட் 4RA by R power 4 எழுதிக்கலாமா? இதை ஸ்கொயர் இன்டூ ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணலாம், 3 ஆயிடும். ஓகே, ஸோ E இஸ் ஈக்குவல் டு Q பை 4 எப்சிலன் நாட். இந்த 2 எப்படி பிரிச்சுக்கலாம்னா 2 இன்டூ 2ன்னு பிரிச்சுக்கலாம். இந்த 4 நம்ம 2 இன்டூ 2ன்னு பிரிச்சுக்கிட்டோம். இன்டூ A பை ஆர் கியூப். ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும்? 4 மட்டும் 2 இன்டூ 2ன்னு பிரிச்சுக்கிட்டோம். ஸோ E இஸ் ஈக்குவல் டு Qவும் நம்மளுக்கு 2Aவும் எதோட வேல்யூ அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் இதுதான் பார்த்தோம். ஸோ Q இன்டூ 2A, ஏன்றது டிஸ்டன்ஸ் இங்கே எடுத்திருக்கோம். சப்போஸ் Dன்னு கூட நம்ம டிஸ்டன்ஸ் போடலாம். அப்போ Q இன்டூ 2A ஓட டிஸ்டன்ஸ் Pன்னு ஆயிடுச்சு. ஏற்கனவே இங்கே என்ன இருக்கு? 2 இருக்கு முன்னாடி பை 4 எப்சிலன் நாட் ஆர் கியூப். ஏற்கனவே ஒரு 2. Q into 2A is considered as electric dipole moment 4 epsilon naught r cube. So this is the total electric field at the point on axial line.